எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊர்லேயும் கொரோனா வைரஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இம்யூனிட்டி அதிகமாக இருந்தால் கொரோனா வைரஸோட தாக்கம் கம்மியாக இருக்குன்றது. அதனால் தினைக்கும் நிறையா தண்ணி குடிங்க. கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்குங்க. சேஃபாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம Ncredibles கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் சிக்கன் ஃபைத்தாஸ். இது ஒரு ஃபேமஸான மெக்சிகன் ரெசிபி. இதை கொஞ்சம் ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே வச்சுருக்கோம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இருக்குது. அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் பாதி மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க 500 கிராம் சிக்கனில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா மெலிசாக வெட்டிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கறியில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலாலாம். இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இது நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சு பண்ணிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ உடனே பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். அஞ்சுலேருந்து 10 நிமிஷம் சிக்கன் வேகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இதில் இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ கறி வெந்திருக்கும். நம்ம மூடி திறந்துடலாம். சிக்கன் நிறையா தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம சிக்கன் செஞ்ச அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 குடமிளகாவை நான் நறுக்கி வச்சுருக்கேன். நான் 2 கலர் போடுறேன். 1/2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மிச்சம் வச்சுருந்த அந்த மசாலாவை எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ குடமிளகா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சிக்கனை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடமிளகா கூட அந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த குடமிளகாவோட ஃப்ளேவர் அந்த சிக்கனில் இறங்கி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக ஊற்றணுன்றது அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் லெமன் சாறு புழிஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதோ நம்ம சுவையான மெக்சிகன் சிக்கன் ஃபைட்டாஸ் தயார். இந்த டிஷ்ஷை சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம என்க்ரெடிபிள்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள்.